தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்ன பண்ணோன்னா, இறைவனோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம நிலைநாட்ட வேண்டும். தியானத்திற்கு முன்னாடி எப்பொழுதுமே டே டைம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக எப்பொழுதுமே இருக்கணும். பட் தியானம் போது ஸ்பெசிஃபிக்காக நமக்கும் இறைவனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மனசில் நிலைநாட்ட வேண்டும். அருமையான சாமவேத மந்திரம் பாருங்கள். த்வம் ஹீனஹ பிதா வசோ த்வம் மாதா சதக்ரதோ பபூவித அதாத்தே சும்னமீமஹே. நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய மனைவி, கணவன், மகன், மகள், தாத்தா பாட்டி, மாமா மாமி, அண்ணன் தம்பி, தங்கச்சி எல்லாருமே அநித்தியமான சொந்தங்கள். கண்ணை மூடின உடனே நம்மளுடைய அம்மா அப்பா மறந்துடும். கண்ணை மூடின உடனே நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் நமக்கு மறந்து போயிடும். இதுதான் அம்மா, இதுதான் அப்பான்னு தெரியாது. இறைவன் மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனே உன்னுடைய எட்டர்னல் நித்தியமான தந்தை, இறைவனே உன்னுடைய எட்டர்னல் நித்தியமான அன்னை. மந்திரத்துடைய பாவார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வர் ஏக ஏவ சன், இறைவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இறைவன் தான். அந்த ஒரே ஒரு இறைவனாக இருந்தாலும் சர்வேஷாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் பித்ரிவத், எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை போன்றவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் மாத்ரிவத், அன்னை போன்றவன். ஏன் தந்தை போன்றவன்? பாலகோ. ஏன் அன்னை போன்றவன்? ஸ்னேக பிரதாதா. பாலகனா உணவளிப்பவன், நம்மளை பார்த்துக்கிறவன், நம்மளை காப்பவன் பரமாத்மா. அதனால் இறைவன் தந்தையை போன்றவன். நமக்கு ஸ்னேக பிரதாத்தன நம்மேல் அன்பு செலுத்துபவன் பரமாத்மா. அதனால் இறைவன் மாத்ரிவத், அன்னையை போன்றவன். ஸோ இறைவனோட நம்மளுடைய அந்த ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹே பரமாத்மா, நீ என்னுடைய அன்னையை போன்றவன், நீ என்னுடைய தந்தையை போன்றவன். எப்படி என்னுடைய அன்னை எனக்கு ரொம்ப பிரியமோ, எப்படி என்னுடைய அன்னை எனக்கு அதிகமாக அன்பு செலுத்துவாளோ, அதே மாதிரி தான் நீயும். எனக்கு மட்டும் இல்லாமல் சர்வேஷாம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீ அன்னை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீ தந்தை. ஸோ நீ என்னுடைய அப்பா, நீ என்னுடைய அம்மா, நான் உன்னுடைய குழந்தை. எப்படி ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பாவுடைய கையில் சேஃபாக இருக்கோ, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இறைவனோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், இறைவன் சொல்லிட்டார் வேதத்தில், நான் உன்னுடைய அன்னையை போன்றவன், நான் உன்னுடைய தந்தையை போன்றவன். அதே மாதிரி வசோ, உனக்கு இருக்கிறதுக்கான இடத்த கொடுத்தவன் நான். சும்னமீமஹே, சுகமளிப்பவன் நான். எட்டர்னல், இப்போ இல்லை, எப்பொழுதும். நமக்கு எப்போல்லாம் சுகம் கிடைக்கிறதோ இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு இறைவன். ஸோ அதே மாதிரி ஸ்னேக பிரதாத்தா, சரித்திர நிர்மாத்தா ச வித்யதே. நம்மளுடைய சரித்திரம்னா நம்மளுடைய கேரக்டரை சரித்திர நிர்மாத்தா, உன்னதமான கேரக்டராக மோல்டு பண்ணுறதுக்காக ஞானத்தை கொடுப்பவர் பரமாத்மா. இறைவனை உண்மையாகவே இறைவனை யாராவது கடைப்பிடிக்கிறாங்களா இருந்தால் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த கேரக்டரை பார்த்து நம்மளே எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு நம்மளே அட்ராக்ட் ஆகும். சரித்திர நிர்மாத்தா ச மாதா பித்ரிவத் சர்வேபேக சுகம் பிரயச்சதி. சர்வேபேக, எல்லா ஜீவராசிகளுக்கும். ரிக்வேதத்தில் ஒரு மந்திரத்தில் வரும், குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சின்ன ஊசி, ஒரு சின்ன அந்த முள்ளு கூட நம்ம காலில் குத்தக்கூடாது. இறைவன் ஆசீர்வாதம் பண்ணுற அந்த மந்திரத்தில் ஒரு முள்ளு கூட உன் காலில் குத்தக்கூடாதுங்கிறது மாதிரி நான் உன்னை படைச்சி கொடுத்துருக்கேன். பட் உன்னுடைய கர்மத்தினால என்ன ஆகுது? முள் குத்துறது, ஆக்சிடெண்ட் ஆகுது, பாம்பு வெடிக்கிறது, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, என்னென்னவோ நடக்கிறது நம்மளுடைய கர்மத்தினால. ஆனால் உலகத்தை நான் படைச்சி, உலகத்தில் முள் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கொசு கூட இறைவன் ஒரு காரணத்தினால்தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் உனக்கு சுகம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தினால நான் இந்த அகில உலகத்தையும் நான் மனுஷனுக்காக படைக்கிறேன்.
எல்லா ஜீவராசிகளும் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக படைச்சிருக்காரு இறைவன். உனக்கு சுகமளிக்க சும்ன மீமஹே, அதே விஷயம் இங்கே சொல்கிறாரு. அனைத்து ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த இறைவன் படைச்சு மனுஷங்களுக்கு சுகமளிக்கிறதுக்காக நான் இந்த உலகத்தை படைத்து கொடுத்துருக்கேன். ஸோ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இறைவன்கிட்ட இந்த ஸ்ரத்தை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார், இல்லாட்டி பிரசிடெண்ட் புட்டின், இல்லை ட்ரம்ப் இருக்காருன்னா, ட்ரம்ப் என் ஃப்ரெண்டு ட்ரம்ப்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பயமே இருக்காது. என் ஃப்ரெண்டு மோடி இல்லாட்டி சீஃப் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டு, பிரைம் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டுனா எனக்கு பயமே கிடையாது. நான் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு ஃபோன் கால் தான், பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னால் ஓகே, மேட்ரு ஓவர். அந்த மாதிரி இறைவன் என்னுடைய அன்னையாக இருந்தால், இறைவன் என்னுடைய தந்தையாக இருக்காரு. ஆனால் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கணும். ஹே இறைவா, நீயே என்னுடைய தந்தை. மோடி என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் நான் அநியாயம் பண்ண முடியும். ஆனால் இறைவன் என்னுடைய தந்தையாக இருந்தால் அப்படி நான் ஏற்றுன்ட்டேன்னா நான் அநியாயம் பண்ண மாட்டேன். அநியாயம் பண்ணிவிட்டு ஒரு பொலிட்டீஷியன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் இல்லாட்டி ரிலேட்டிவாக இருக்கான்னா அநியாயம் பண்ணிட்டு நான் தப்பிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஆனால் இறைவனுடைய தந்தை அன்னையாக இருந்தால் நான் அநியாயம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இறைவன்ட்ட நான் தப்பிக்க முடியாது. ஸோ நம்ம இறைவன்ட்ட அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே நம்மளுடைய தியானம் ரொம்ப ஜாஸ்தி உயரும். நம்மளுடைய தியான நிலை, உங்களுடைய தியானத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் அதிகமாக. ஸோ இறைவன் சொல்கிறாரு, என்னை உன்னுடைய அன்னையாகவும் தந்தையாகவும் ஏற்று நீ வாழ்க்கையில் முன்னேறப்பாரு. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி தினசரி வீடு தினசரி பெருக்கி துடைக்கிறீங்க, வீட்டில் தினசரி நீட் பண்ணுறீங்க, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. 2 நாள் நீங்கள் தொடப்போம், ஒரு நாள் தொடப்போம் இது பெருக்கலைன்னா, இல்லை டஸ்டிங் பண்ணலைன்னா தூசி வந்துடும். ஒரு 2 நாள் வீட்டில் இல்லை வெளில போயிட்டு வரீங்கன்னா தூசி இருக்கும். வீட்லேயே இருக்கிறீங்க, 2 நாள் 3 நாள் உடம்பு சரியில்லை, பெருக்க முடியல, துடைக்க முடியலன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் வந்துடுது. அதே மாதிரி தான் சரீரம். ஒரு நாள் குளிக்கலைன்னா உடல்லேருந்து துர்நாற்றம் வருது பாருங்களேன். வெளியில் இருக்கிற பொருள்களுக்கு நம்ம இவ்வளோ சுத்தம் பார்க்குறோம். ஆனால் மனசு நம்ம கூட 24 ஹவர்ஸ் இருக்குது. தூங்கும்பொழுதும் மனசு இருக்குது. 24 ஹவர்ஸ் இருக்கிற மனசுக்கும் நம்ம தினசரி பெருக்கி துடைக்க வேண்டும். ஸோ ஒரு பாயிண்ட் இறைவனோட நம்ம ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அது தியானத்தில் ஹெல்ப் பண்ணோம். ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, மனசை தினசரி மனசையும் மூளையும் அந்த இன்டலெக்ட் புத்தியையும் நம்ம பெருக்கி எப்படி வீட்டை பெருக்கி துடைக்கிறோமோ, எப்படி உடம்பை சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்ம மனதையும் புத்தியையும் நம்ம நீட்டாக வச்சுக்கணும். மனசை புத்தியை எப்படி நீ தொடப்பத்தால் வீடை பெருக்க முடியும்? மனசை எப்படி பெருக்குவீங்க? மனசில் இருக்கிற சுத்தத்தை எப்படி பெருக்க முடியும்? மனசில் இருக்கிற அழுக்கை எப்படி பெருக்க முடியும்? மனசில் இருக்கிற அழுக்கை பெருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஆத்ம நிரீக்ஷணம். ஆத்ம நிரீக்ஷம்னா உட்கார்ந்து யோசிக்கணும், என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குது, என்கிட்ட என்னெல்லாம் தப்பு இருக்குது. நம்ம வெளியாளுங்கிட்ட நம்ம ஈவன் ஒய்ஃப் கிட்ட கூட, இல்லை ஹஸ்பண்டுக்கிட்ட கூட நம்ம நாடகம் போட்டுடலாம், நான் நல்ல மாதிரி அப்படின்னு நாடகம் போட்டுடலாம். ஆனால் நமக்கு தெரியும் இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு. இப்போ நான் கேமரா முன்னாடி நாடகம் போடுவேன், நான் பவ்யமானவன், நான் பயபக்தியோடு இருக்கிறவன், நான் தினசரி தியானம் பண்ணுறவன், நான் உபாசனை பண்ணுறவன். நான் கேமரா முன்னாடி நான் எவ்வளோ வேணும் நாடகம் பண்ணலாம். ஆனால் ரியாலிட்டி எனக்கு தெரியும்ல, நான் ரியலாக அப்படியா இல்லையான்னு தெரியும்ல. ஸோ நான் என்ன பண்ணோம், ஆத்ம நிரீக்ஷன் பண்ணோம். ஆத்ம நிரீக்ஷன்னா ஆத்மாக்குள்ளே உட்கார்ந்து யோசிக்கணும், நான் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன, என்கிட்ட இருக்கிற அழுக்கு என்ன, என்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் என்ன, தீய சிந்தனைகள் என்னென்ன, காமம், குரோதம், லோபம், இதை பற்றி நான் யோசிக்கணும். என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, அது யோசித்தா மட்டும் போகாது. குப்பை இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போகாது, குப்பையை பெருக்கி தள்ளணும். ஸோ அதே தான், யோசித்தா மட்டும் போகாது. அதுலேருந்து வெளில வரத்துக்கு பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனைன்னா அதில் சூத்திரத்தில் வரும், யோக சூத்திரத்தில் வரும், சூத்திரம் மறந்துட்டேன், அதில் ஒரு வார்த்தை வரும், அனாதி துக்கரூப அனாதி ஏதோ ஒரு துக்கரூப அனாதி அப்படின்னு வரும். அந்த பிரதிபக்ஷ பாவனை சூத்திரத்தில் வரும். என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நீ ஹிம்சை பண்ணுற, உனக்குள்ள ஹிம்சை இருக்குது, உனக்குள்ள காமம் இருக்குது, உனக்குள்ள இந்திரியங்களை நீ வெளிப்புறமாக செலுத்துகிற இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது, கோவப்படுற, பொறாமப்படுற, பேராசைப்படுற, தூக்கி எறிஞ்சு பேசுகிற, இந்த மாதிரி உங்ககிட்ட
கெட்ட பழக்கங்கள், விதர்க்க பாவனை இருந்தால் என்ன ஆகுனா, அனந்த காலத்திற்கு நீ வந்து இந்த ஜென்ம மரணத்தில் மாட்டின்றுவ. அனந்த காலத்துக்கு திருப்பி 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 வேறு வேறு பிறவியில் போய் கொசுவாக போகிறப்ப, ஈயா போகிறப்ப, சின்ன சின்ன எறும்பாக போகிறப்ப, காட்டில் எங்கேயோ போகிறப்ப, இல்லை மனுஷனாக போகிறதால ஏழையாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யோனியில் போவோம். ஸோ பிரதிபக்ஷ பாவனம்னா இதான். என்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை நான் பெருக்கி துடைக்கலைன்னா, தீய பழக்கங்களை வந்து நான் தள்ளி விட்டு நல்ல பழக்கங்கள் நான் பண்ணலைன்னா, பிரதிபக்ஷ பாவனம் என்ன, நான் வந்து திருப்பி 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 இதே சக்கரத்தில் மாட்டின்றுவேன். இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு அதிகமாக காம வாசனை இருந்தால் என்னாகும், என்னுடைய மனசில் சம்ஸ்காரங்கள் அதே மாதிரி பதியும். ஸோ அடுத்த ஜென்மத்தில் நான் பிறப்பு எடுக்கும்பொழுது பன்னியாக பிறப்பேன். பன்னிக்கு அதிகமாக காம வாசனை இருக்குது. இல்லை யானையாக பிறப்பேன். யானைக்கு அதிகமான காம வாசனை இருக்குது. ஸோ ஏன்னா நான் இந்த ஜென்மத்தில் அதிகமாக காம வாசனையில் காமத்தில் ஈடுபடுறேன். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் அதிகமாக கோவப்படுறேன்னா அடுத்த ஜென்மத்தில் புலியாவோ இல்லை முதலையாவோ பிறப்பேன். இந்த ஜென்மத்தில் நான் சாந்தமாக இருக்கேன், இந்த ஜென்மத்தில் நான் வந்து சாத்வீகமாக இருக்கேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தானம் பண்ணுறேன், குருநாதரோட சேவை பண்ணுறேன், வேதங்கள் கேட்குறேன்னா அடுத்த ஜென்மத்தில் திருப்பி மனித பிறவி கிடைக்கும். ஸோ இது வந்து பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷனா நான் இப்படி இருக்கேன், இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்கிறது பேர் பிரதிபக்ஷ பாவனை. ஸோ இந்த பிரதிபக்ஷ பாவனை பண்ணும்பொழுது தினசரி உட்கார்ந்து யோசிங்க, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் இப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும். ஸோ என்னோடய இந்திரியம் இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ சங்கல்பம் எடுக்கணும். சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் கோவப்படுறேன், இந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் துக்கப்படுறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் எப்படி என்னை மோல்டு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சங்கல்பம் மூலமாக மனசுக்குள்ளே தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது இது தினசரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 year 2 yearsல அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுவீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவீங்க கம்ப்ளீட்டாக. அதோடைய இதுதான் வந்து பெருக்கி துடைக்கிறது. அதே மாதிரி வந்து இறைவனுடைய குணம் எப்படி, இப்போ இறைவன் வந்து நம்ம புவஹ ஸ்வஹ சொல்கிறோம். ஓம் பூர் புவஹ. புவனா துக்கமற்றவன் இறைவன். ஸோ இறைவன் துக்கமற்றவனாக இருக்கிறான். ஆனால் நான் எப்பொழுதுமே துக்கத்தில் இருந்தேன்னா நான் இறைவன்கிட்ட போக முடியாது. இறைவன் மாதிரியே நான் மாறணும். இறைவன் துக்கமற்று இருக்கிறான், நானும் எப்பொழுதுமே பிரசன்னமாக சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். நான் ஹாப்பியாக இருந்தால் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா இறைவன் உங்களை ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா இறைவனுடைய குணத்தில் துக்கமே கிடையாது. நீங்கள் தூய்மையாக இல்லைன்னா இறைவன் உங்களை ஏற்றுக்கவே மாட்டார். நம்ம தூய்மையாக மாறணும், நம்ம ஹாப்பியாக மாறணும், நம்ம துக்கத்துலேருந்து வெளில வரணும். ஸோ இப்போ நான் துக்கமாக இருக்கேன்னா எதனால நான் துக்கப்படுறேன், அந்த துக்கத்தின் அந்த உள்ளுக்குள்ளே போய் ஆராயணும். ஒன்று சரீர துக்கம், ஒன்று மேக்சிமம் துக்கம் நமக்கு இருக்கிறது வந்து மானசீக துக்கம். சரீரிக துக்கம் வந்து கம்மி தான். மேக்சிமம் 90% வந்து மென்டல் துக்கம். ஸோ நம்ம துக்கத்தில் இருக்கக்கூடாது. இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு, துக்கத்திலேருந்து வெளில வா. நீ துக்கத்திலேருந்து வெளில வந்து நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உன்னுடைய மனசு ஒருநிலைப்படும். மனசு ஒருநிலைப்பட்டால் தான் நம்ம இறைவனை போய் அடைய முடியும். ஸோ இந்த மனசு ஒருநிலைப்படுறது தான் பெருக்கி துடைக்கிறது. ஸோ இந்த 2 டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று, இறைவனுடைய சொந்தத்தை வந்து நம்ம இறைவன் தான் அம்மா அப்பா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிலைநாட்ட வேண்டும். நாள் முழுக்க நிலைநாட்டுங்க. முக்கியமாக தியானத்தில் நாள் முழுக்க இறைவனுடைய தந்தைன்னு ஞாபகம் இருந்ததாலே நம்ம பாதி தீய கர்மங்கள் செய்ய மாட்டோம். அதே மாதிரி 2வது பிரதிபக்ஷ பாவனம். தினசரி இதை பற்றி யோசிச்சு நான் இது பண்ணக்கூடாது, இது பண்ணால் இது நடக்கும், நான் துன்பப்பட்டால் இறைவன்ட்ட நான் துன்பப்படுறேன், துயரப்படுறேன், சோகத்தில் இருக்கேன், கண்ணீர் விடுறேன். அப்போ இறைவன் வந்து நம்மளோட கோடி மேல் தூரத்தில் இருப்பார். இறைவன் நம்மக்கிட்டே வரமாட்டார். ஸோ நம்ம எப்போ சந்தோஷப்படுறோமோ, எவ்வளோ தான் சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அப்போ இறைவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணால், இது ஒன்று மனசு தூய்மை, இன்னொன்று வந்து இறைவனோட சொந்தத்தை வந்து நம்ம நிலைநாட்ட வேண்டும். இது 2 விஷயம் பண்ணால் நம்ம இறைவனை சீக்கிரமாக அடைய முடியும். இது எல்லாரும் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி நம்ம பண்ணணும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.